ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆமீன். தேவனுடைய அன்பு, அவருடைய அபிஷேகம் எங்கே ஊற்றப்பட்டிருக்கிறது? நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்றால் நமக்குள் நம்முடைய இருதயத்துக்குள் அவர் தங்கி வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்லுவோம், நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு தேவன் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். ஒரு தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் ஸ்தோத்திரம். அப்போது அவர் உள்ளே, அதாவது இப்படி சொல்லுகிறேன், ஆவியானவர் நம்மிடத்தில் வராத வரைக்கும் நாம் சாதாரணமானவர்கள். எப்பொழுது ஆவியானவர் நமக்குள் வருகிறாரோ அன்றிலிருந்து நாம் அசாதாரணமானவர்களாய் கர்த்தர் நம்மை வாழ வைக்கிறார். புரிகிறவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது ஆவியானவர் என்னிடத்தில் இல்லை என்றால் நான் சாதாரணமன், இட்ஸ் நார்மல் மேன். ஆனால் ஆவியானவர் எனக்குள் வரும்போது நான் சாதாரணமான மனிதன் அல்ல, நான் அசாதாரணமான மனிதனை என்ன செய்கிறேன்? மாறிவிடுகிறேன். எப்பொழுது ஆவியானவர் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அதன் பிறகு நான் திரும்பவும் சாதாரணமான மனிதனாகவே இருக்கிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட அந்த பிறவி சப்பானிடத்தில் பேதுரு சொல்லுகிற அந்த வார்த்தை ஒரு முறை கூட நம்ம தெரிந்த வார்த்தை தான், ஆனால் ஒரு முறை கூட வாசிப்போம். அப்போஸ்தலர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் என்ன செய்கிறது? ஒன்று இருக்கிறது, அதை உனக்கு தருகிறேன். நஸ்ரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட. ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ என்னிடத்தில் ஒன்று இருக்கு, அது யாரும் உனக்கு கொடுக்க முடியாதது. அதை நான் என்னிடத்தில் வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதுதான் இயேசு என்கிற நாமம், ஆவியானவர். இவர் இருக்கிறனால ஆமீன். மற்றவங்க பணத்தை கொடுத்தாங்க, ஆனால் நான் கொடுப்பது பணத்தை அல்ல, நான் சுகத்தையே இயேசு என்கிற நாமத்தை வைத்து கொடுக்கிறேன். சத்தமாக ஆமீன் சொல்லுவோம். ஆமீன். இந்த பேதுரு, பவுல் எல்லாம் ஊழியத்தில் அற்புதங்கள் நடந்தபோது அந்த மாயவித்தைக்காரன் இதுதான் பார்த்தது. இந்த பிலிப்பை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தபோது, பவுலை கொண்டு அற்புதங்களை செய்தபோது அவன் கொண்டு பணங்களை கொண்டு கொடுத்து நீங்கள் செய்கிறது எனக்கும் தர வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த இயேசு நாமத்து நானும் பிசாசுகளை துரத்தணும், நானும் அற்புதங்களை செய்யணும், கொஞ்சம் பணத்தை கொண்டு. பவுல் அவனை கடிந்து கொண்டதை பார்க்கும். நீதிக்கெல்லாம் பகைஞனே, ஓயாத வழிகளை விட்டு ஓய மாட்டாயோ அப்படின்னு அவனை கடிந்து கொள்ளுகிறார். அப்போது அந்த மாயவித்தைக்காரனுக்கு அவனுக்கு தெரியும், இப்போ ஒரு மேஜிக்கு மாயவித்தைக்காரங்க ஒன்று செய்கிறாங்கன்னா ஸ்தோத்திரம், அவர்கள் மற்றவர்களை பிரமிக்க வைப்பார்கள். ஆனால் அவர்கள் செய்கிறது அவர்களை பிரமிக்க வைக்காது. இப்போ யூடியூப்பில் நிறைய வந்ததுக்கப்புறம் மேஜிக்கு வீடியோஸ் மட்டும் கூட மேஜிக் ரிவீலும் பண்ணுவாங்க. நாங்கள் எப்படி இந்த மேஜிக் பண்ணுவாங்க, முதல்ல மேஜிக்கை செஞ்சு காட்டுவாங்க. அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆமீன் ஸ்தோத்திரம் ரிவீலை காட்டும்ப நமக்கு அவங்க மேலே கோபமாக வரும், இப்படி எங்களை ஏமாற்றி விட்டீங்களே அப்படின்னு. மற்றவர்களை பிரமிக்க வைப்பாங்க, ஆனால் அவர்களை அது பிரமிக்க வைக்காது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வரும்போது என்ன செய்யணும்னா, அந்த செயல் மற்றவர்களையும் பிரமிக்க வைக்கும், மாறாக செய்கிறவர்களையும் பிரமிக்க வைக்கிறதா இருக்கிறது. ஏனென்றால் இது நான் செய்யவில்லை, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செய்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அதனால தான் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போது அது உங்களையும் பிரமிக்க வைக்கிறது, ஆச்சரியப்பட வைக்கிறது, விசுவாசிக்க வைக்கிறது, பேசுகிற நம்மையும் விசுவாசிக்க வைக்கிறது, ஆச்சரியப்பட வைக்கிறது. ஏன்னா
இது நாம் ஸ்தோத்திரம், இது சுயத்தினால செய்வதல்ல, ஆவியானுடைய கிருபையினாலே செய்வது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும், இது ஒரு சாதாரணமான மனுஷனால் இது செய்ய முடியாது, இவர்களிடத்தில் இருக்கிறது சாதாரணமானது கிடையாது என்கிற அந்த சிந்தை அவன் வந்தனால தான் அந்த மனிதன் அப்படி வருகிறான். முதலாவது நான் ஒன்று சொல்லுகிறேன், பாயிண்டை சொல்லுகிறேன். ஆவியானவர் யார் என்றால், ஆமென், சாதாரணமான வாழ்க்கை இல்லை, அப்படியே எழுதலாம். சாதாரணமான வாழ்க்கை அல்ல, அசாதாரணமான வாழ்க்கை வாழ வைப்பவர். சாதாரணமான வாழ்க்கை அல்ல, அசாதாரணமான வாழ்க்கை வாழ வைப்பவர். விசுவாசிச்சிங்கன்னா சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமாக ஒரு அலையிலூயா, ஆமென், சத்தமாக ஹல்லேலூயா, ஆமென். என்ன வாழ்க்கை வாழ வைக்கிறவர்? அசாதாரணமான வாழ்க்கை வாழ வைக்கிறவர் ஆவியானவர். ஆமென். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யார் அசாதாரணமான? யாருக்குள் ஆவியானவர். அதனால தான் நம்ம அந்த வசனத்தை எடுத்தோம். ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் என்ன செய்கிறார்? ஊற்றப்பட்டிருக்கிறார். நம்முடைய இருதயங்கள் தங்கி இருக்கிறார். அப்போ ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் எல்லாராலும் அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். அதனால தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களாலும் அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது, சீஷர்களாலும் அற்புத அடையாளங்கள் நடைபெற்றது. பிலிப்பு சீஷன், ஸ்தேவான் சீஷன், அவங்க அப்போஸ்தலர் கிடையாது. ஸ்தோத்திரம். கொஞ்சம் கூட அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் வரும்போது, ஆமென், அந்தியோகிய சபையில் விசுவாசிகள் அவர்களும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். ஸ்தோத்திரம். அப்போது ஊழியம் யாருக்கும் குத்தகைக்கு கிடையாது. ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாராலும் என்ன செய்ய முடியும்? அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாம், ஏன் பாஸ்டர் எல்லாராலும் செய்ய முடியலை, வாழ முடியும்னா, அவர்கள் அதை விசுவாசிக்கலை. உள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு இடம் கொடுக்கலை. ஸோ இடம் கொடுத்து விசுவாசித்து இடம் கொடுத்தால், ஆமென், என்ன நடக்கும்? கண்டிப்பாய் அவர், ஆமென், காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். அடுத்து இனி ஒன்று, நான் கொஞ்சம் நம்ம அசாதாரண அடிக்கடி சொல்கிற சபை இது. ஆனால் கொஞ்சம் கூட அறிவுக்காக சொல்லிட்டு நாம் திரும்ப இந்த அசாதாரணமான வாழ்க்கை, இந்த ஆவியானவர் இருக்கும்போது இந்த அசாதாரணமான வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் சொல்லி நான் கொஞ்ச நேரத்தில் நான் சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமென். அப்போது முதல்ல சொன்னேன், ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் எல்லாராலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும்? ஸ்தோத்திரம். அசாதம். ஏன் வாழ முடியும்? நம்ம அவருக்கு இடம் கொடுக்கலை, விசுவாசிக்கலை. அம்மின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, அவருக்கு இடம் கொடுத்து விசுவாசித்தால் கண்டிப்பாக நடக்கும். இன்னொரு காரியத்தை கூட சொல்கிறேன். இனி ஒன்று, நாம் நம்மை ஒருபோதும் சாதாரணமானவர்களாய் பார்க்கவே கூடாது. நாம் நம்மை ஒருபோதும் எப்படி பார்க்கக்கூடாது? சாதாரணமானவர்களாய் பார்க்கக்கூடாது. ஆமே, நாம் நம்மை என்றைக்கு அசாதாரணமானவர்களாய் பார்க்கிறோமோ அன்றிலிருந்து நம்மிடத்திலிருந்து அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். ஸ்தோத்திரம். அன்றிலிருந்து நம்மிடத்தில் நம் மூலம் அசாதாரணமான வாழ்க்கை வாழ முடியும். 2 பேர் நம்மை அசாதாரணமானவர்களாக பார்க்குறாங்க. ஒன்று கர்த்தர், 2வது சாத்தான். ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு சோதனைகள், ஏன் சில பாவத்திலிருந்து வெளியே வர முடியாத சில சூழ்நிலைகள்? கவனிச்சிங்கன்னா, ஸோ இந்த சாத்தானுக்கு தெரியும், இவ எழும்பிட்டா அப்படின்னா, இவ பயன்பட்டுட்டா அப்படின்னா, இவ பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, இவ கண் திறக்கப்பட்டுச்சுன்னா, அவள் பயன்படுவதும் பிரகாசிப்பதும் ஒரு பக்கம் இருந்தாலும், 2வது இந்த நபர் மூலம் எனக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை சாத்தான் அறிந்தபடியினால்தான் ஸ்தோத்திரம் பலவிதமான ஸ்தோத்திரம் நம்மை சோதிக்க வைப்பதற்கு. ஏன் ஸ்தோத்திரம் பெலிஸ்தர் சிம்சோனை அவனுடைய பலனை இழக்க செய்வதற்கு ஏன் அவங்க
அவ்வளோ செயல்பட காரணம் என்ன வேணாலும் செய்யணும். தெளிலாட்ட சொல்கிறாங்க, நீ என்ன வேணாலும் நான் அவங்க பண்ணுறேன், எவ்வளோ பணம் வேணாலும் தர்றோம், நீ அவன் பலன் எதனால் உண்டாயிற்றுன்னு மட்டும் சொல்லிடு. அந்த பலன் இருக்கிற வரையும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்போது இப்படி சொல்லுவேன், சிம்சோனுக்கு பலன் தெரிந்தது, ஆனால் பலத்தின் மேன்மை அது எவ்வளோ பவர்ஃபுல் என்பது தெரியும். இப்படி சொல்லலாம், எதிரிக்கு தெரிந்த அளவுக்கு சிம்சோனுக்கு தெரியவில்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு பலத்துக்கு வல்லமை அவனுக்கு தெரியும் அப்படின்னா அவன் கண்டிப்பாக ஆமேன் எப்படி அந்த தொழிலாளர் இடத்துல போக மாட்டான், கண்களுக்கு இன்பமான இடத்துல அவன் கண்டிப்பாக போயிருக்க மாட்டான். அவனுக்கு அந்த பலத்துக்கு மேன்மை, பலத்துக்கு வல்லமை அவனுக்கு தெரியவில்லை. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இப்படி சொல்லலாம், அந்த பலத்தை இழக்க வைப்பது இழந்தது காரணமே சிம்சோன் தான். அவன் அனுமதி இல்லாமல் நடக்கலை. அவன் இது பண்ணாலும் அவன் கடைசியில் ஒரு கட்டம் சொல்கிறான், இதனால தான் நான் நஸ்ரே விரதம் உள்ளவன், என் முடி வெட்டப்படாமல் இருந்தது. அப்போ நல்லா கவனிங்க, சாத்தான் உங்களுக்கு சோதிப்பதும் பல காரியங்கள் செய்வதற்கும் காரணம் என்னென்னா, ஸ்தோத்திரம், அது நாம் எவ்வளவு ஆபத்தானவர்கள் என்பது, சாத்தானுக்கு நாம் எவ்வளோ ஆபத்தானவர்கள் என்பது சாத்தானுக்கு தெரிந்தபடினால்தான் சில காரியங்கள் செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குள்ளே இந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஸ்தோத்திரம், நம்ம என்ன செய்வோம்? நீங்கள் இருக்கிறத பார்த்தா பாம்பே பார்க்காத ஆள் மாதிரி இருக்கு. என்ன செய்வீங்க? பேசுங்க வாயை திறந்து. ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஒன்றில் ஓடுவோம், இல்லைன்னா அடித்து கொள்ளுவோம். அது தமிழில் பேச ஏன் அவ்வளோ கஷ்டம்? ஏன் ஓடுறோம் இல்லைன்னா அடித்து கொள்கிறோன்னா, ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து, அப்படி தானே? அது இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏன் ஓடுறோம்? ஸ்தோத்திரம். அது என்ன தீண்டும், இல்லைன்னா ஏன் அடித்து கொள்கிறோம்? அது உயிரோடு இருக்குந்தா எனக்கு அது, நான் அதை விட்டேன்னா அது, இல்லைன்னா அது என்ன கொல்லும்? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்குறேன். அதே போல் தான் சாத்தான் உங்களை ஒரு பாம்பாக பார்க்குறான். ஒன்று ஓடுவான், இவங்கிட்ட நம்ம தந்திரம் ஒன்று பலிக்காதுன்னு நினைச்சு ஓடும், இல்லை வென்றால் நம்ம அழிப்பான். சிம்சோனை அழித்த போது அவங்களுக்கு ஜாலி, இனி அவங்க பயப்படலை. ஏன் இவ்வளோ பலத்தை இழக்கிறதுக்கு காரணம், நீ உங்கள் பெலிஸ்தரில் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போக வேண்டியதானே. அவங்களுக்கு தெரியும், இவன் பலசாலியாக இருக்கிற வரையிலும் நமக்கு ஆபத்து, நமக்கு எப்போ இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போது ஏன் சாத்தான் நம்மளை ஒரு சர்ப்பம் மாதிரி பார்க்குறான்? ஒன்றில் நம்மளை விட்டு ஓடுவான், இவங்கிட்ட நிற்க முடியாது, இல்லைன்னா நம்மளை அழிக்க பார்ப்பான். நம்ம பார்ப்போம், இந்த பாம்பை இப்போ இதில் அடித்து கொள்ள முடியுமா? வாய்ப்பு இருக்க முடியாது, ஓட ஆரம்பிச்சிடும் ஜீவனை கொண்டு. அப்போது சாத்தானை நம்மளை அப்படி தான் பார்க்குறான். அவன் ஒன்றில் அழிக்க முடியுமா பார்ப்பான், அழிக்க முடியாதுன்னா அவன் ஓடுவான். ஏன்னா இவங்கிட்ட நம்மளால் நிற்க முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் தங்களை லோக்கலாக பார்க்கிறார்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒருபோதும் நாம் நம்மை சாதாரணமானவர்களாக பார்க்கக்கூடாது. எதுவரைக்கும் ரட்சிப்பும் அபிஷேகமும் பெறதுக்கு முன்பு நாம் சாதாரணமானவர்கள். ஆனால் அது பெற்ற பிறகு நம்ம மேலே ஒரு ஆவியான ஒரு தெய்வம் இருக்கிறார். எனவே நாம் சாதாரணமானவர்களே கிடையாது. தேவன் நம்மை அசாதாரணமானவர்களாக பார்க்கிறார். அடுத்து யார் பார்க்குறான்? சாத்தானு நம்ம எப்படி பார்க்குறான்? நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக இருக்கீங்களா? சத்தமாக ஆமே. கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஜீவனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா இது அப்படிப்பட்ட ஒரு வேடாக்கும். ஆமேன். ஸ்தோத்திரம். நீங்கள் இல்லாட்டும் நான் உங்களை நான் எதிர்பார்ப்பாக இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அப்போது ஏன் இவ்வளோ உங்களை அழிக்க பார்க்குறேன், ஏன் இவ்வளோ பாவங்களை கொண்டு போட்டு அழிக்க பார்க்குறான்னா, நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற வரையிலும் அவனுக்கு ஆபத்து. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற வரையிலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அழிக்க பார்ப்பான், பாவங்களை கொண்டு போட்டு பார்ப்பான். ஸ்தோத்திரம். பிழையாம். ஆமேன். ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி அவன் பாலாக்கு அனுப்புவதற்கு காரணம் அழைத்து, ஏன் நான் சொல்கிறேன், பாலாக்கு நீ சும்மா இருக்க வேண்டியதானே. அவனுக்கு தெரியும் இவனுங்க இருக்கிற வரையிலும் நம்மளை அழிப்பார்கள், மேய்ந்து விடுவார்கள். இவர்களை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதற்கு ஏதாவது செய்ய முடியுமா? இயேசுவை கொலை செய்வதற்கு காரணம் என்ன?
ஆமென், ஸ்தோத்திரம். ஏன் அவங்களுக்கு தெரியும், இவரை இயேசு எப்படியே விட்டு விட்டார்னா அத்தனை பேர் கிறிஸ்தவர்களாக மாறிடுவாங்க, அத்தனை பேர் இயேசுக்கு பிரியமாய் மாறிவார்கள், அத்தனை பேர் அவரை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், இவன் லாசரு உயிரோடு எழும்பி இயேசு அற்புதத்தை செய்தபோது அவர்கள் பேசின ஒரு காரியம், எத்தனாவது அதிகாரம்? 11ஆம் அதிகாரமா? லாசரு உயிரோடு எழுப்பினது 11ஆவது அதிகாரம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரத்து வருவோம். சொல்லுவாங்க, இப்படியே விட்டா 48வது வசனம் வாசிங்க. இயேசுவை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை என்ன செய்வார்கள்? விசுவாசிப்பார்கள். ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார். புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு விட்டா அந்த வார்த்தை எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் ரோமர் வந்து நம்மையும் நம்முடைய ஜனத்தை அழித்து போடுவார்களே என்று யூதர்களுடைய பயத்தினால தான் இயேசுவை கொலை செய்தது. பாம்பை அடிக்கும் எப்படி அடிப்பாங்க? சிரிச்சு சிரிச்சு அடிப்பாங்க. யார் அடித்தாலும் சரி உள்ளத்தில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். அப்போ இயேசுவை சிலுவையில் அறையுவதற்கும் கொலை செய்வதற்கும் அவர்கள் திட்டம் பண்ண காரணம் இயேசு மேலுள்ள கோபத்தினால இல்லை, இயேசு மேலுள்ள பயத்தினால. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் உங்களை சோதிப்பதற்கும் பல காரியங்களை செய்வதற்கு காரணம் உங்கள் மேலுள்ள கோபத்தினால அல்ல, உங்கள் மேலுள்ள பயத்தினால அல்லது பொறாமையினால. அப்போ நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆபத்தானவர்கள். ஆமென் வர மாட்டேங்குதுல்ல? ஆமாம். யாருக்கு ஆபத்தான? புருஷனுக்கு இல்லை. யாருக்கு? வெரி குட். சாத்தானுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. சோத்ரான்றவர் சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நான் சாத்தானுக்கு ஆபத்தானவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இவ்வளோ வர்றதுக்கு நீங்கள் யாருன்றது அவனுக்கு தெரியும். அவன் எவ்வளோ ஆபத்தானவன் என்பது நம்ம யார், அவனுக்கு எவ்வளோ ஆபத்துன்னு தெரியும். அதனால தான் நான் அடிக்கடி சொன்னேன், சர்ச்சுக்குள்ளே பிரச்சனை வந்தால் நம்ம பேலன்ஸ் பண்ணிட முடியாது ஒருபோதும். அதற்கு நான் இடம் கொடுக்கவே கூடாது. சபைக்குள்ள சின்ன விசுவாசிகளுக்குள்ள ஊழியர்கள் ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் உடனே நாம் அதை சரி செய்து அதை மன்னிச்சு அதெல்லாம் அப்படி விட்டு திரும்ப நம்ம ரெடி ஆயிடணும். குடும்பத்துக்குள்ளே அதே போல் குடும்பம். ஸ்தோத்திரம். வெளியண்டு எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயித்திடலாம். ஆமென். உள்ள ஒருபோது நம்ம அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சின்ன பிரச்சனை இருந்த உடனே அங்கே ஃபோன் பண்ணி பேசி இங்கே ஃபோன் பண்ணி பேசி இல்லைன்னா அப்படி ஸ்தோத்திரம். நம்ம ஒருபோதும் நம்ம அப்படி கிடையாது. நான் சொல்கிறேன், சபைக்குள்ளே ஒன்று வந்துட்டு நம்மளால் நிற்க முடியாது. குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை பிள்ளைகள் வந்தால் கஷ்டம். ஆனால் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு மனமாக ஒற்றுமை இருக்கிறாங்கன்னா நாலா பக்கத்துலேருந்து எதிர்ப்பு வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சத்தமாக ஒரு வழியிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒருபோதும் சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற அந்த சின்ன ஊழியமாக இருந்தாலும் சரி, உள்ள எந்த இடர்லும் வராதபடி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் அதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை வந்தாலும் அதை சரிப்படுத்ததான் இருக்கணும். ஏன்னா அப்படி பேசி பேசி பூகம்பம் வெடிக்கும்போது மகிழுவது நாம் அல்ல, மகிழுவது சாத்தான் மகிழுகிறான். அவனுக்கு இடம் உண்டாக்குறான். இங்கே பிரச்சனை இதில் வரும்போது அவன் சந்தோஷமாக சிரிக்கிறான். ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் சபை ஆபத்தானது, நீங்கள் சாத்தானுக்கு ஆபத்தானவர்கள் என்பது தேவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார், சாத்தானை நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இயேசுவை இவர்கள் அழிக்க நினைத்ததுக்கு காரணம் இயேசு மேல் உள்ள கோபத்தினால இல்லை, இயேசு மேல் உள்ள பயத்தினால. இவன் இப்படியே விட்டால், இனியும் விட்டால் ஒவ்வொரு கல்லறை தோட்டத்தில் போய் ஒவ்வொருத்தனையும் உயிரோடு எழுப்பிட்டு வந்துட்டே இருப்பான். எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். ஸ்தோத்திரம். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். விடக்கூடாது. அதுதான் அவருடைய சதி திட்டம். அதனால் நீங்கள் இந்த ஜெப நாட்களில்
நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம் ஃபயர் பவர் ஆக நாம் சாத்தானுக்கு ஆபத்தானவர்களாய் மாறுகிறோம். பரலோகத்தை கலிகூற பண்ணுகிறவர்களாய் மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. எனவே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். என் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய தன்மை ஒருபோதும் அழிக்கப்படுவதற்கு உடைக்கப்படும் நான் இடம் கொடுக்கவே கூடாது. நான் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் சொன்னது முதல்ல சொன்னேன், ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அசாதாரணமானவர்கள். ரெண்டாவது சொன்னேன், நாம் நம்மை ஒருபோதும் சாதாரணமானவர்களாக பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? அசாதாரணமானவர்களாக பார்க்கணும். ஏன்னா தேவன் நம்ம அப்படி தான் பார்க்குறாரு. ரெண்டாவது சாத்தான நம்ம அப்படி பார்க்கணும். நம்மளை பார்த்துட்டோம் அப்படின்னா பின்ன நம்ம லைஃபு அது வேறு லெவலில் இருக்கும். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, சில காரியங்கள் கூட இதெல்லாம் இப்போ பேசும்போது வந்த வார்த்தைகள், நான் டைப் பண்ணது ஒன்றுமே இன்னும் பேசவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் அசாதாரணமானவள். வெரி குட். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நீங்கள் டயரியில் எழுதுறீங்க. ஸ்தோத்திரம். நான் ஒரு பக்கம் விசுவாச அறிக்கை பண்ணுற வேர்டுகளே ஒரு பக்கம் நீங்கள் எழுதணும். நான் சொல்லுவேன் இப்போ இந்த நான் அசாதாரணமானவள். அடுத்து இடையில மாலை கூட்டங்களை பேசினேன். நான் என்ன சொல்ல, நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவள் அல்ல, கிருபையின் பிரமாணத்துக்கு உட்பட்டவன். நம்ம அப்படி சொல்ல பாவம் நம்மை ஆளுகை செய்யவே முடியாது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஹல்லேலூயா. ஓகே, இந்த அசாதாரணமான வாழ்க்கை வாழும்போது ஸ்தோத்திரம் எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரம் மற்றவர்கள், நான் பேதுருக்கு லைஃப்லண்டே சொல்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேதுரை குறித்து நான் சொல்கிறேன். பேதுரு பேசுகிற ஞானத்தை அவர்கள் கண்டபோது, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். பேதுருவும் கண்டபோது அறிந்தபடினால் போதும். அண்டர்லைன் த வேர்ட், ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது நம் அசாதாரணமான வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து நாம் வாழும்போது, வெளிப்படும் போது, மற்றவர்கள் நம்மை பரிதாபமாக அல்ல, மற்றவர்கள் நம்மை ஆச்சரியமாக அல்லது மற்றவர்கள் நம்மை பிரமிப்பாய் தேவன் அவர்கள் பார்க்குற அளவில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆமென். சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்கிற வார்த்தை புரிகிறதா? ஸ்தோத்திரம். அப்போது உங்களை பக்கத்து வீட்டுக்காரங்களும் யாராக இருந்தாலும் சரி, நாம் அசாதாரணமான வாழ்க்கை ஆவியை நம்மை வாழ வைக்கும்போது அவர்கள் பரிதாபமாக பார்க்க வைக்க மாட்டார், அற்பமாய் பார்க்க வைக்க மாட்டார். எப்படி பார்க்க வைப்பார்? ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார். உங்கள் தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்கள். எல்லோரும், ஐயோ சத்தமாக எல்லோரும் என்னை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவில் கர்த்தரனை வைப்பாராக. கையெடுக்கக்கூட. நானும் என்னை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவில் கர்த்தர் வைப்பாராக. நல்லா கையை தட்டி ஆண்டவரை ஆமென். ஜீவனுள்ள கைத்தட்டு வரல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ இந்த பிரதர் இப்படி கஷ்டப்படுறாங்களே, ஐயோ இந்த சிஸ்டர் இப்படி கஷ்டப்படுறாங்களே, ஐயோ அப்படின்னு கர்த்தர் நிச்சயமாக வைக்க மாட்டார். எப்படி வைப்பாருன்னா அவங்க பிரமிப்பாக பார்க்க வைப்பார். ஆச்சரியமாக. பேதுரு எழுத்தின்படி அவன் படிப்பறியாதவர்கள், அவங்களே சொல்கிறாங்க பேதைகள். அப்படி தானே? படிப்பறியாதவர்கள் பேதைகள் என்று சொல்கிறாங்க. அப்போ பேதைகள் தான். அப்போ அவங்க எப்படி பார்க்கப்பட வேண்டிய நபர்? பரிதாபமாய் பார்க்கப்பட வேண்டிய நபர்கள். படிப்பில்லை, பேதை. கொஞ்சம் கூட அவங்க ஸ்டாண்டர்டாக சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட டீசெண்டாக சொன்னால் அவங்க முட்டாள். அப்போ பரிதாபமாய் பார்க்கப்பட வேண்டிய ஒரு நபர், ஆனால் ஆவியானவர் உள்ளே வந்தபடினால, ஆவியானவர் அசாதாரணமான வாழ்க்கை வாழ வைக்கிறபடினால பரிதாபமாய் பார்க்கப்பட வேண்டிய அவர்களை ஜனங்கள் எப்படி பார்க்க கர்த்தர் வச்சாரு? ஆமென். இதை சொல்லும்போது கர்த்தர் நம்மை அப்படி பார்க்க வைப்பாராக.
இந்த தடிக்காரங்கனும் ஊரு உங்களை ஒருபோதும் பரிதாபமாய் பார்க்கிற அளவில் அல்ல, ஆச்சரியமாய் பார்க்கிற அளவில் கர்த்தர் வைப்பாராக. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், நம்மை ஆவியானவர் யார் என்றால் அசாதாரணமான வாழ்க்கை வாழ வைப்பவர். நல்லா கையை தட்டி 2 நிமிடம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கை தட்டும் போதே சொல்லுங்க, நான் அசாதாரணமானவள், நான் சாதாரணமானவள் அல்ல. கை தட்டும் போதே சத்தம் வரட்டும், சத்தம் வரட்டும். நான் சாதாரணமானதானது அல்ல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம், சோத்திரம். மனோஜ் அசாதாரணமாய் கர்த்தர் வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென். எங்கள் விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் அசாதாரணமானவர்களாய் வாழ வைப்பாராக. ஒருபோது மற்றவர்கள் எங்களை பரிதாபமாக அல்ல, ஆமென், ஆச்சரியமாய் பார்க்கிற அளவில் கர்த்தர் எங்களை வைப்பாராக. எங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால் பரிதாபமாய் வாழ்க்கை பார்க்கப்பட வேண்டிய வாழ்க்கை. ஆனால் ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறபடியினால், அவர் எங்களை அசாதாரணமானவராய் வாழ வைக்கிறபடியினால் எங்களுடைய வாழ்க்கை பரிதாபமாய் பார்க்கிற அளவில் இருக்காது. எங்களுடைய வாழ்க்கை ஆச்சரியமாய் பார்க்கிற அளவில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. 2வது ஆமென் சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்கிறேன், அதுக்கப்புறம் விளக்க ட்ரை பண்ணுறேன். ஸ்தோத்திரம். சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது 10 வருஷம் 20 வருஷம் வேலை செஞ்சே தான் மிச்சம், ஆனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. 20 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. சில சொல்கிறது கேட்டிருக்கேன். 10 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. வெளிநாட்டில் வேலை பார்த்து, இந்த கம்பெனியில் வேலை பார்த்து என்ன பிரயோஜனம் கேட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. 10 வருஷம் வேஸ்ட்டாக போனதான் மிச்சம். 5 வருஷம் வேலை செஞ்சு என்ன சம்பாதிச்சுன்னா ஒன்றும் சம்பாதிக்கலை. வேலை செஞ்சு எல்லாம் வேஸ்ட்டாக போனதான் மிச்சமே ஒழிய கடனும் அடையலை, ஒரு பொருளும் வீட்டில் வாங்கி வைக்கலை, சொந்தமாக ஒரு இடமும் வாங்க முடியல. வாழ்க்கை அப்படியே தான் போச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்கிறேன், நம்ம அசாதாரணமானவர்களை கர்த்தர் வாழ வைக்கும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கையை இப்படி எழுதுறவங்க எப்படி சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது அது அர்த்தமற்றதாக காணப்படாமல் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக காணப்படும். ஆமென். எழுதுகிற மும்முரமாக இருந்தாலும் வாயில் ஒரு ஆமேன் வந்திருக்காண்டாமா. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஸோ நீங்கள்லாம் மற்ற என்ன வேலைக்கு இந்த எழுதுவாங்களே ஒரு வேலை உண்டு, ரிப்போர்ட்டர் வேலைக்கெல்லாம் நீங்கள் போயிருக்கலாம். நீங்கள் எல்லாம் சோத்திரம் சொல்ல எழுதிக்கிட்டே இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் சொல்லுங்க. ஆமாம், என்னுடைய வாழ்க்கையை வெரி குட் நான் திரும்பி பார்க்கும்போது அர்த்தமற்றதாக காணப்படாமல் எப்படி இருக்கும், தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக காணப்படும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2024 முடியும் போது நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த 2024 போச்சு சார், 2024 அப்படி பிறந்தோம், எப்படி வந்துச்சுன்னு தெரில, எப்படி போச்சுன்னு தெரில, அப்படி சொல்லாத அளவுக்கு திரும்பி பார்க்கும்போது இந்த வாழ்க்கை கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு, இந்த பொருட்களை வாங்க வச்சார், இந்த நன்மைகளை செய்ய வச்சார், பயன்படுத்தினார், இத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார், இத்தனை பொருட்கள் என் வீட்டில் இந்த வருஷத்தில் வந்துச்சு அப்படின்னு நன்றி செலுத்தக்கூடியதாகத்தான் இருக்குமே ஒழிய அர்த்தமற்றதாக இருக்கவே இருக்காது. நல்லா கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே, பேனாவை கீழே வச்சு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு முறை கூட சொல்லுவோம், என்னுடைய வாழ்க்கையை, சத்தமாக சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது அர்த்தமற்றதாக காணப்படாமல் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாய் காணப்படும். சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா ஒரு முறை கூட கரங்களை தட்டி ஆண்டவரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆமென். ஏன் காரணம்? நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் யார் என்றால், நான் அசாதாரணமான விதத்திலே என்னை வாழ வைக்கக்கூடியவர், என்னை வாழ வைப்பவர், என்னை வாழ வைப்பவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மணி 12:20 ஆயிட்டா, 12:15 தானே. சோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அடுத்து மூணாவது ஒன்று இப்படி சொல்கிறேன், எனக்கு தகுதி இல்லாதவைகள் என்னிடத்தில் காணப்படும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போது படிப்பு என்னென்னா 3ஆம் கிளாஸ், படிப்பு என்னது 3ஆம் கிளாஸு. ஆனால் நான் இருக்கிற லெவல் என்னென்னா, படித்தவங்களுக்கே டீச் பண்ணுற அளவில் கத்தர் வைப்பார். ஆமாம், புரியுதா? அதான் அதோட அர்த்தம். டேய், நீ அங்கே எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு நீ பாடம் நடத்துகிறா, சரி, நீ உனக்க படிப்பு என்ன? அது 3ஆம் கிளாஸ். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு நீ தகுதி இல்லாதவன். ஆனால் அவங்களுக்கே டீச் பண்ணுற அளவில் கர்த்தர் ஒன்று தகுதிப்படுத்துவார். ஆமென். பேதுரு படிப்பறியாத பேதைகள் தான், ஆனால் இப்போ அவங்களுக்கு ஞானிகளாக பேசுகிறாங்க. அவங்க முன்னாடி இந்த ஞானங்களெல்லாம் தோற்று போகிறது. அந்த அளவுக்கு ஞானியாய் கர்த்தர் பேதுருவை கொண்டு நிப்பாட்ட வச்சிருக்கிறார். இப்போது பேதுருவை ஞானியாய் பார்க்குறவர்கள் யார் என்றால் படித்தவர்கள் பார்க்குறாங்க. பேதுருவே, இந்த ஞானத்துக்கு நீ தகுதி உள்ளவனா? இல்லை. யோவான், இந்த ஞானத்துக்கு நீ தகுதி உள்ளவனா? இல்லை. ஆனால் ஞானிகளிடத்தில் இருக்க வேண்டிய ஞானம் இப்போ யாரிடத்தில் இருக்கிறது? பேதுருவிடத்தில் இருக்கிறது. சத்தமோரலையே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்கள் தலைக்கு மேலே கை வச்சு எனக்கு தகுதி இல்லாதவைகள் என்னிடத்தில் காணப்படும். ஆமென். சத்தமோரலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் பாடினார், நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் ஸ்தோத்திரம், என்ன அடிக்கடி காரில் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது என்னை பார்த்து நானே சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த வயசில் இப்பொழுது இப்படி சொந்த கார் ஓட்டிட்டு போகிறதுக்கு நம்ம இதுக்கு தகுதி இல்லாத ஆள். ஆனால் கர்த்தர் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்தி அதிகாரப்படுத்தியிருக்கிறான்னா, இது எங்களால் உண்டானதல்ல, இது அவரால் உண்டானது. ஆமாம். நல்ல வீட்டில் இருக்கும்ப சொல்லணும், யோசிக்கணும், இந்த வீட்டிலெல்லாம் இருக்க வேண்டிய ஆள் நான் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த வீட்டில் கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாரு. ஐயோ, உங்களெல்லாம் எங்கொண்டு தள்ளக்குன்னு தெரியலையே ஆண்டவரே. பிரைஸ்லாம் நீங்கள் ரசிச்சிங்கன்னா அது தெரியல. ஆமென். நல்ல வாகனத்தில் போகும்போது, நல்ல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடும்போது, நல்ல ட்ரெஸ் போடும்போது, நல்ல மதிப்புக்குரியவங்க இடத்துல நீங்களும் ஒரு மதிப்புக்குரிய நபராக கர்த்தவங்களை நிப்பாட்ட வைக்கும்போது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லுங்க, நான் இதற்கெல்லாம் தகுதி இல்லாதவன், ஆனால் கர்த்தர் இவங்க லெவலில் என்னை உட்கார வைப்பதற்கு, வீட்டில் இருப்பதற்கு, வாகனங்களை போகிற வைப்பதற்கு, இந்த லெவலில் இருப்பதற்கு கர்த்தர் என்னையும் தகுதிப்படுத்தி இருக்கிறார். இது என்னால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. காரணம், ஆமென், நான் யார் என்பதும் என்னுடைய பேக்ரவுண்ட் என்ன என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஓகே. 4வது ஒன்று, என்னிடத்தில் இருப்பவைகள், ஆமென் ஸ்தோத்திரம், அது இப்படியே சொல்கிறேன், தேவனிடத்தில் இருப்பவைகள் என்னிடத்தில் இருக்கும். என்னிடத்தில் இப்போது பேதுருட்ட அந்த ஒரு வசந்தம் சொல்கிறேன், பேதுருட்ட இருந்த ஞானம் அது அவனுக்கு ஞானம் இல்லை, யாருக்கு ஞானம் சொல்லுங்க? ஏன்னா அந்த வசனத்தில் அவங்களே முடிக்கிறாங்க. அந்த ஞானத்தை ஆச்சரியப்பட்டு, கடைசி வார்த்தை வாசிங்க, அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று என்ன செய்தார்கள்? அப்போது பேதுரு யார்? முட்டாள். அவன் யாருன்றத அவங்களே சொல்கிறாங்க, இவங்க பேதைகள். அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம். படிப்பறியாதவர்கள். ஆனால் இப்போ ஞானம் இருக்குது. ஆனால் இப்போ பேதுருட்ட இருக்கிற ஞானம் யாருக்கு ஞானம்? பேதுருக்கு ஞானம் இல்லை, யாருக்கு ஞானம் சொல்லுங்கள்? இயேசுனுடைய ஞானம். ஆமென். பேதுரு அற்புத அடையாளங்களை செய்கிறாரு. அப்போ பேதுருட்ட இருக்கிற வல்லமை யாருக்கு வல்லமை? இயேசுட வல்லமை. பேதுருடைய நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். அவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அற்புதம் அது யாருடைய அற்புதம்? இயேசுனுடைய அற்புதம். அப்போது
நம்மிடத்தில் தேவனிடத்தில் இருப்பவைகள் யாரிடத்தில் இருக்கும்? என்னிடத்தில் இருக்கும். அப்படி இருந்தால் நான் வாழ்கிற வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கை. சத்தமாக உடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு முறை கூட இந்த வார்த்தை சொல்லுங்க, தேவனிடத்தில் வெரி குட் இருப்பவைகள் என்னிடத்திலும் இருக்கும். ஆமென். அந்த அபிஷேகம், அந்த வெளிப்பாடு, அந்த வார்த்தை நம்மிடத்தில் இருக்கும். இப்போ பேதுரு, ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு லாசருவே வெளியே வான்னு சொன்னார். அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை பேதுருடத்திலிருந்து வெளிப்படு. அவன் சொல்கிறான், தபித்தாளை எழுந்திரு. அவ்வளோ உயிரோடு எழும்புறான். பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய ஞானத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அவனுடைய ஞானத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன்னா இப்போ இயேசுடத்திலிருந்து அதே ஞானம் யாரிடத்திலிருந்து வெளிப்படுகிறது? பேதுருடத்திலிருந்து வெளிப்படுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களே சொல்லுகிறார்கள், இவனிடத்தில் இருக்கிற ஞானம் இது இவனுடைய ஞானம் அல்ல. யாருடைய ஞானம்? இயேசுனுடைய ஞானம். ஆமென். அப்போ எனக்குள்ளே ஆவியானவர் ஆமென் வாசம் பண்ணுகிறனால, அசாதாரணமாக எனக்குள் வாசம் பண்ணுகிறனால என்னுடைய வாழ்க்கை அசாதாரணமானதாக இருக்கும். என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறவைகள் அது எனக்குரியதல்ல. என்னிடத்தில் இருந்து வெளிப்படுகிறவர்கள் அனைத்தும் தேவனுக்குரியவைகளே. புரிகிறவங்க சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். உங்களிடத்தில் வெளிப்படுகிற ஞானம் அது உங்களுடைய ஞானம் அல்ல, அது தேவனுடைய ஞானம். உங்களிடத்தில் வெளிப்படுகிற ஐஸ்வர்யம் அது உங்களுடைய ஐஸ்வர்யம் அல்ல, அது தேவனுடைய ஐஸ்வர்யம். உங்களிடத்தில் வெளிப்படுகிற கிருபைகள் அது உங்களுடைய கிருபைகள் அல்ல, அது தேவனுடைய கிருபைகள். நம்மிடத்தில் வெளிப்படுகிற வல்லமைகள் அது நம்முடைய வல்லமைகள் அல்ல, அது தேவனுடைய வல்லமைகள். தேவனிடத்தில் இருப்பவைகள் யாரிடத்தில் இருக்கும்? என்னிடத்தில் இருக்கும். சத்தமாக அம்மைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம புரிஞ்சுக்கணும், நான் என்ன வாழ்க்கை கற்று வாழ வச்சிட்ருக்கிறாரு? அசாதாரணமான வாழ்க்கை. நம்பர் 1, மற்றவர்கள் பரிதாபமாக அல்ல ஆச்சரியமாக பார்க்க வைப்பார். ஆனால் நான் யார் என்றால் மற்றவர்கள் பரிதாபமாய் பார்க்கப்பட வேண்டிய நபர். என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? மற்றவர்கள் பரிதாபமாய் அற்பமாய் பார்க்கப்பட வேண்டிய குடும்பம். ஆனால் ஆவியானவர் என்னை அசாதாரணமாய் வாழ வைக்கிறபடினால ஆமென் ஸ்தோத்திரம் எப்படி இருக்குன்னா, பரிதாபமாக அல்ல ஆச்சரியமாய் பார்க்க வைப்பார். 2வது, என் வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்கும்போது அது அர்த்தமற்றதாக இருக்காது. வெரி குட், தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதா இருக்கும். 3வது, நான் இந்த நன்மை இந்த ஆசீர்வாதம் இதற்கு நான் எவ்வளவேன்னு தகுதியற்றன், ஆனால் எனக்கு தகுதி இல்லாதவைகள் அநேகம் என்னிடத்தில் என்ன செய்யும்? காணப்படும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 4வது, தேவனிடத்தில் இருப்பவைகள் என்னிடத்தில் இருக்கும். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இனிதான் நான் பிரசங்கமே பண்ண போகிறேன். இது வரைக்கும் அந்த இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் அசாதாரணமான வாழ்க்கை. ஒரு அலையிலே சொல்லுங்கள், அசாதாரணமான வாழ்க்கை வாழும்போது என்ன நடக்கும்? ஆமென். 1, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மட்டும் இருக்க மாட்டேன், நான் பரிதாபப்படுகிறவனாக மட்டும் இருக்க மாட்டேன், பார்க்கிறவனாக மட்டும் இருக்க மாட்டேன், நான் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறவனாக மட்டும் இருக்க மாட்டேன். நாம் அசாதாரணமான வாழ்க்கை வாழும்போது முதல்ல என்ன நடக்குன்னா, நான் அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆதியாகமம் 12 இப்படி சொல்லியிருக்கும், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படின்னு அர்த்தம், நீ அநேகருக்கு பயனுள்ளவளாய் நீ வாழுவாய். அநேகர் உன் நிமித்தம் பயன் பெறுவார்கள், அநேகர் உன்னிமித்த ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அநேகர் உன்னிமித்த நன்மையை பெற்றுக்கொள்வார்கள். நீ சுகத்தை பெறுகிறவளாய் மட்டுமல்ல, உன் மூலம் 100 பேராவது சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அல்லையிலே வரமாட்டேங்குது. நீ மட்டும் ஐஸ்வர்யவானாய் இருப்பதல்ல, உன் மூலம் அநேகர் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவார்கள். நீ ஞானியாய் இருப்பது மட்டுமல்ல, உன் நிமித்தம் இன்னும் அநேகர் ஞானிகளாய் என்ன செய்வார்கள்? மாறுவார்கள். ஆமென். பேதுரு மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றல்ல, பேதுரு மூலம் சப்பானிகள் எழும்பி நடந்தார்கள், பேதுரு மூலம் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பினார்கள், பேதுரு மூலம் எண்ணுக்கடங்காத வியாதியஸ்தர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், பேதுரு மூலம் அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஆயிரக்கணக்கானோர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள். இப்போ பேதுரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆமென். ஏன் பேதுரு 2வதும்
வலையை தூக்கிட்டு ஆமீன் மீன் பிடிக்க போனார். அவர் என்ன வாழ்க்கை வாழ விரும்பினார்னா, மற்றவர்களுக்கு நான் பயனுள்ள வாழ்க்கை வாழாட்டாலும் பரவாயில்லை, நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழன்னு தான் விரும்பினார். ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு. என்னென்ன பேதுருவே, நான் உன்னை அசாதாரணமான மாற்றுவது எதற்குன்னா, நீ அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நான் உன்னை அசாதாரணமானவனாய் மாற்றுகிறேன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கீங்க, இது நல்லா பண்ணணும், நல்லா செய்யணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை வல்லமே பயன்படுது. ஒரு 10 சிறு பிள்ளைகள் உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா, ஆமீன், நீங்கள் ஆமீன் அசாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறீங்க. ஒரு 20 பேர் உங்கள் மூலம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா, நீங்கள் அசாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறீங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்பது அல்ல அசாதாரணமான வாழ்க்கை. கர்த்தர் என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்பதுதான் அசாதாரணமான வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், உங்கள் மூலம் நரகத்துக்கு போகிற ஒரு 10 பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஒரு நரகத்துக்கு போகிற 100 பேர் உங்கள் மூலம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கை. ஆமாம், நான் பரலோகத்துக்கு போனேன் அதல்ல சாட்சி. சோத்திரம். நான் ஒரு 100 பேரை பரலோகத்து கொண்டு போவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தினார், அதுதான் சாட்சி. ஆண்டவர் அனுமதித்த நாளைக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் பேச வைப்பான்னு நினைக்கிறேன். உலகிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அசாதாரணமான வாழ்க்கை வாழும்போது என்ன நடக்குன்னா, ஆமேன், நான் அநேகருக்கு பயனுள்ள வாழ்க்கை என்ன செய்வார், வாழ வைப்பார். சோத்திரம். இதெல்லாம் ஒரு 150-500 பேரை வச்சு பேசுகிற வார்த்தைகள். ஆனாலும் இதை நமக்கே நானே தியானித்து பேசி நானே ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு விதத்தை நம்ம பயனுள்ளவங்களாக இருக்கணும். ஸோ முடிந்த சில பணங்கள் எல்லாம் எனக்குன்னு நம்ம எடுக்கக்கூடாது. நீங்கள் சம்பாதிச்சது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சில ஏழைகள், சில கஷ்டப்படுறவங்க, கொஞ்சம் பேர் ஏதாவது ஹெல்ப் பண்ணும்போது ஆமீன் அந்த பணம் மற்றவர்களும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அசாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறீங்க. மாதம் 30,000 இல்லைன்னா 10,000 வருதுன்னா 10,000 சாப்பிட்டுட்டு ஆமீன் சோது யாப்பம் போடுறது அல்ல. ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாது, ஒரு 20 ரூபாயாது, ஏதாவது ஒரு வயசானவங்களுக்கு அப்படி ரோட்டில் பார்க்குறீங்க, கஷ்டப்படுறாங்க, ஒரு நேரம் ஆகாரம் வாங்கி கொடுக்கும்போது நீங்கள் பயனுள்ள வாழ்க்கை வாழுகிறீர்கள் அநேகருக்கு. புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இது மற்றவங்களை வச்சு பேசுகிற வார்த்தை. அம்மேன். நான் அசாதாரணமானவன் என்றால் அம்மேன் என்ன நடக்கும்னா, நான் அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கண்டிப்பாக வைப்பார். நம்மளை கை சூண்டணுங்க, நம்மளை கை சூண்டணும். என்ன கை சூண்டணும்னா, இந்த அக்கா மூலம் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இவங்க மூலம் நான் சுகத்தை பெற்றேன், இவங்க மூலம் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இவங்க ஜோம் பண்ணி எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு மற்றொரு கை சூண்டுற அளவில் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கணும். மைனஸாக கை சூண்டக்கூடாது. அப்போது யாருக்கு முகத்தில் முழிச்சாலும் இவளுக்கு முகத்தில் நான் முழிக்கக்கூடாது. ஆனால் ஒருத்தி போகிறா பார்த்துக்க, பைபிளை தூக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு போகிறது தான் உண்மை. ஆனால் அவளுக்கு வாழ்க்கை என்னென்னா, எனக்கு குடும்பம் பிரிகிறதுக்கு என் பிள்ளைகள் இப்படி இவ தான் காரணம் அப்படின்னு நம்ம கை சூண்டுறதல்ல. அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் வாழ வைப்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அசாதாரணமான வாழ்க்கை வாழும்போது இதுதான் நடக்கும். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது ஆமீன், 2 வார்த்தை கூட சொல்லி நான் அப்படி முடிக்கிறேன். அசாதாரணமான வாழ்க்கை ஆமீன் ஸ்தோத்திரம் வாழும்போது என்ன நடக்குன்னா, இது ஸ்தோத்திரம் இவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஸ்தேவான் ஆமீன் எழும்பி பிரசங்கம் பண்ணுவான். அவனை அழிப்பதற்காக பல காரியங்களை செய்வார்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். ஞானத்தையும் ஆவியையும் அவர்களால் கூடாமற் போயிற்று. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியே சொல்கிற ஆண்டவர் சிந்தையில் போட்ட வார்த்தை, சத்துருவின் மற்றும் மனிதனுடைய சூழ்ச்சிகள் ஒன்றும் பலிக்காது. ஒன்று என்ன செய்யாது, பலிக்காது. உங்களுக்கு எதிராக சத்துரு எத்தனை சூழ்ச்சி போடட்டும், மனிதர்கள் எத்தனை சூழ்ச்சி செய்யட்டும், ஒன்று என்ன செய்யாது, பலிக்காது. நாம் என்ன வாழ்க்கை வாழும்போது, அசாதாரணமான வாழ்க்கை வாழும். பேதுரு தான் நம்ம மெயினாக வச்சு தியானிச்சிட்ருக்கோம். பேதுரு அசாதாரணமான வாழ்க்கை வாழும்போது என்ன நடந்துச்சு, தூக்கி ஜெயிலில் போட்டானுங்க. நாளைக்கு
சிறை தூக்கு தண்டனை, நாளைக்கு கொலை செய்யப்படணும். ஆனால் காலையில் விழித்து பார்த்தா யாரை காணையில்? சரவணனையா? யார? பேதுருவை காணையில். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா இவன் வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? சொல்லுங்க. அசாதாரணமாக ஏரோது ஏமாற்றப்பட்டான். ஆமேன். ஏரோது தோற்று போனான். சூழ்ச்சிகள் பலிக்கலை. நான் சொல்கிறேன், இந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து எத்தனை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம், எனக்குள் இருக்கிறவர் அசாதாரணமானவர். நான் வாழுகிற வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கை. எனவே எனக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சிகள் வந்தாலும் ஒன்றும் பலிக்காது. அதிகாலை ஜபத்தில் பவுலும் சீலாவும் தியானிச்சுட்டு அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் ஆமீன் தூக்கி ஜெயிலில் போட்டோன்னு நினச்சாங்க. ஸ்தோத்திரம். ஐயோ, பவுலுக்கு சாப்டர் முடிஞ்சிட்டு, சீலாவோட சாப்டர் முடிஞ்சிட்டு, இனி வாழ்நாள் முழுவதும் இவங்க எங்கே தான் இருப்பாங்க? ஜெயிலில் தான் இருப்பாங்க. இவங்களை ஜாமீனில் கூட வெளியே கொண்டு வரக்கு யாரும் கிடையாது. அந்நிய தேசம் யாரும் கிடையாது நினச்சாங்க. பார்த்தா ராத்திரி அங்கே ஒரே ஞான ஸ்நானம் நடக்குது, விருந்து நடக்குது, பிரசங்க நடக்குது. தொழுமரத்தில் கட்டி போட்டிருந்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ பார்த்த எவன் கட்டுனானோ அவனே காயத்தை கழுவிட்டு இருக்கிறான். அசாதாரணமானவர்கள் முன்பாக மனித சூழ்ச்சிகள் பலிக்காது. ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை நான் ஆசீர்வதிக்கிற யாருடைய சூழ்ச்சிகளும் பலிக்காத அளவில் கர்த்தர் செய்வாராக. சத்தமாக ஒரு ஆமேன். ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்கிறேன். ஆமேன். மற்றவர்கள் 40 வருடத்தில் சுதந்திரிப்பதை நாம் 4 மாதத்தில் சுதந்திரிக்க வைப்பார். ஆமேன். ஒரு ஆள் மட்டும்தான் ஆமேன் சொல்லியிருக்கு. ஆமேன். நீங்களும் எழுதுறதுல ஸ்ட்ராங்காக இருக்கு. இனி எழுதுகிற மாதிரியே பிரசங்கம் பண்ணப்படான்னு நினச்சிட்ருக்கீங்க. ஸ்தோத்திரம். புரியாத அளவில் வேடை மட்டும் சொல்லிட்டு போயிடணும். ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. சொல்லுங்க. மற்றவர்கள் 40 வருடத்தில் சுதந்திரிப்பதை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை கொண்டு 4 மாதத்தில் சுதந்திரிக்க வைப்பார். ஆமென். நல்ல ஒரு கைத்தட்டு தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா நான் ஆராதிக்கிற ஆவியானவர் ஏனால் அசாதாரணமானவர், அசாதாரணமான வாழ்க்கை வாழ வைப்பவர். ஆமென். டாபிக் அசாதாரணமானவர் மட்டும் கிடையாது, அவர் அசாதாரணமானவர் என்பது முக்கியம் கிடையாது. என்னை அசாதாரணமான வாழ்க்கை வாழ வைப்பவர். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. நான் ஒரு தூசி, நான் ஒரு புழு, வேறு என்ன, நான் ஒரு குப்பை அப்படின்னு சொன்னால் அடுப்பில் தான் உங்களை கொண்டு போடணும். அப்படி தானே? நீங்கள் யார்? வெரி குட். அசாதாரணம். இவ்வளோமாவது மண்டைக்குள்ளே யாருச்சு. ஒருபோது நீங்கள் உங்களை சாதாரணமாக பார்க்கவே கூடாது. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சாதாரணமாக பார்க்கவே கூடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தோத்து வந்தாலும் ஆமேன். சிங்கத்தின் குட்டி ஒருபோதும் பூனை குட்டியாக இருக்காது. அது என்ன குட்டியாக தான் இருக்கும்? சிங்க குட்டியாக தான் இருக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். உங்கள் புருஷனை அற்பமாக பார்க்கக்கூடாது. யாரையும் பார்க்க. உங்கள் சண்டேஸ் கிளாஸில் உங்கள் முன்னாடி ஒரு பிள்ளை இருக்கோ 3 பிள்ளை இருக்கும், ஒருபோதும் அந்த பிள்ளைகளை அற்பமாய் பார்க்கவே கூடாது. என்னுடைய பார்வையில் அது கிடையாது. நான் விசுவாசிகளை எப்போவுமே மேன்மையாக தான் பார்க்குறோம். யாரை மேன்மையாக பார்க்குறோன்னா அபிஷேகம் இருக்கிறவங்கள மேன்மையாக பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். நாம் அற்பமாய் பார்க்கறது அது தவறு. ஆவியானவர் செய்கிற துரோகம். சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அசாதாரணமான வாழ்க்கை மற்றவர்கள் என்பதுன்னா மற்றவர்கள் பரிதாபமாக அல்ல, ஆச்சரியமாக பார்க்க வைப்பார். 2வது, என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும்போது அர்த்தமற்றதாக இல்லை, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறதா இருக்கும். 3வது, எனக்கு தகுதி இல்லாத அநேகம் என்னிடத்தில் காணப்படும். 4வது, தேவனிடத்தில் இருப்பவைகள் என்னிடத்திலையும் இருக்கும். அசாதாரணமான வாழ்க்கை வாழும்போது நடக்கிற 3 காரியங்கள். நான் அநேகருக்கு பயனுள்ளவளாக கர்த்தனை வாழ வைப்பார். மனித சத்துடைய சூழ்ச்சிகள் ஒன்றும் பலிக்காது. மற்றவர்கள் 40 வருடத்தில் சுதந்திரிப்பதை 4 மாதத்தில் கர்த்தர் சுதந்திரிக்க வைப்பார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல. ஹல்லேலூயா.
கண்களை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆமே, நான் அசாதாரணமானவள். தலைக்கு மேலே கையை வச்சு சொல்லுங்க, நான் அசாதாரணமானவன், நான் அசாதாரணமானவள். ஹல்லேலூயா. ஏன் நீங்கள் அசாதாரணமானவள்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாரு? அசாதாரணம். ஆவியானவர் அசாதாரணமானவர். அதனால நாம் அசாதாரணமானவர்கள். நல்ல பிதாவே, நன்றியோடுமை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தியானிக்க கத்த கிருபை செய்தீர். ஆமென். நாங்கள் இன்னை நீர் ஆவியானவர் யார்? அசாதாரணமானவர் என்றல்ல, அவர் அசாதாரணமாய் வாழ வைக்கிறவர் என்று நாங்கள் தியானித்தோம். அது குறித்த நீர் தந்த வார்த்தைகளை அப்படியே சொல்லியிருக்கிறேன்ப்பா. மனோஜுக்கு வாழ்க்கை அப்படி இருக்கும். இந்த பிள்ளைகள் கொஞ்சம் பேர் இருந்தாலும் இவட வாழ்க்கை அப்படி இருக்கும். மாலை கூட்டத்தை ஆசீர்வதியும். ஆமென். அடியானம் போகிற காரியங்கள் போயிட்டு நல்ல முறையில் வந்து சேர கருத்து கிருபை செய்யும். சபை மக்கள் எல்லாரையும் ஆசிரியம் பலப்படுத்தும். உபவாசம் இருக்கிறவர்களையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.